कन्यां सौम्योद्भवं श्री पुरुषोत्तमार्य पदाशनं शारदम गुण संबंधं वंदे गोविंददेशिकं तोदाति नगरे वासे कलिरामानुज पदाशनम् आदिनारायण पुरुषोत्सुष्यं गोविंदार्य महं भजे என்னை இப்புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்து முன்னை பழவினை வேறெடுத்து ஊழி முதல்வனையே பண்ண பணித்த சுவாமி ராமானுசரை நமக்கு காட்டி தந்த வர்த்தமான திருக்கோவிலூர் எம்பெருமானார் ஜெய சுவாமிகளுடைய திருவடியை எனது சென்னிக்கு அணியாக சூடி அடியனுடைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீயப்பதியாய் ஸ்ரீ வைகுண்ட நிவாசியான எம்பெருமான் தன்னுடைய நிர்கேதுக கிருபையால் மண்ணுலகோர் உய வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கொடுத்தான். அதாவது நம்மை போன்ற சாமானியர்கள் அவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதற்காக 4 வேதத்தை கொடுத்தான். இருந்தாலும் நம்மை போன்ற சாமானியர்கள் அந்த 4 வேதத்தை உள்ளபடி அறிந்து பகவானுடைய திருவடியை அடைவது நம்மை போன்ற சாமானியர்களுக்கு கஷ்டம். அதனால் பகவான் தானே அவதரித்து தன்னுடைய அவதாரங்கள் மூலமாக தன்னுடைய பக்தர்களை தன்னுடைய திருவடியை எப்படி அடைய வேண்டும் என்கின்ற வழியை காட்டினார். உதாரணமாக தானே ராமராக அவதரித்து பல தர்மங்களை போதித்தான். ராமாயணத்தில் ராமர் வாழ்ந்ததை போன்று வாழ வேண்டும் என்றும், மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கூறிய தர்மங்களின் படி நடக்க வேண்டும் என்றும் நமது பூர்வாச்சாரியர்கள் கூறுவார்கள். இந்த பகவான் எதற்காக அனைத்து அவதாரங்களும் இருந்தான்? நம்மை போன்ற பக்தர்களை ரட்சிப்பதற்காகவும் அந்த பக்தர்களை தன்னுடைய திருவடியை எப்படி அடைய வேண்டும் என்ற கருத்தை கூறுவதற்காகவே அவதரித்தான். பிள்ளைலோகாச்சாரியர் முமுட்சப்படியில் சாதிக்கின்றார், ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணைய தொழில்கள் எல்லாம் பாகவத அபச்சார பொறாமையினாலே என்று சாதிக்கின்றார். பகவான் எல்லா அவதாரங்களையும் தன்னுடைய பக்தர்களுக்காகவே எடுத்தான். சுவாமி நரசிம்மர் பிரகலாதனுக்காகவே நரசிம்ம அவதாரத்தை எடுத்தார். ராமர் ராவணனை அழித்து தன்னுடைய பக்தர்களை காக்க வேண்டும், இலங்கை மக்களை காக்க வேண்டும் என்பதற்காகவே ராம அவதாரத்தை எடுத்தார். இப்படி பரமாத்மாவே இந்த பூலோகத்தில் அவதரித்து பல தர்மங்களை கூறினாலும் நம்மை போன்ற சாமானியர்கள் அவனுடைய திருவடியை அடையாமல் இந்த சம்சாரத்திலே இருக்கின்றோம். நம் இந்த கலியுகத்தில் பரமாத்மா காட்டிய வழியால் நடக்க முடியாது. ஏனென்றால் நாம் இருள் தருமா ஞானத்தில் வாழ்கின்றோம். இந்த இருள் தருமா ஞானத்தில் பரமாத்மா காட்டிய வழிகளால் நடக்க முடியாது. இதையே சுவாமி திருவரங்கத்தமுதனார் சாதிக்கின்றார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனை கண்ணுற நிற்கிலும் காணகிள்ளார் என்று சாதிக்கின்றார். அதாவது பகவானே, உன்னுடைய கருணையினால் நீ பல அவதாரங்களை எடுத்தார், அப்பொழுது கூட எங்களால் உன்னுடைய திருவடியை அடைய முடியவில்லையே என்று சாதிக்கின்றார். அதனால் பகவான் வைகுண்டத்தில் இருக்க நித்திய சூரிகளை மயர்வர மதிநல அருள பெற்ற ஆழ்வார்களாக அவதரிக்க செய்தான். மயர்வர மதிநலம் என்றால் என்ன? முடிவே இல்லாத ஞானம், அதாவது முடிவே இல்லாத, சந்தேகமே இல்லாத பொருள், தோஷமே இல்லாத ஞானம். சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கின்றார், உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் எவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவன் எவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் எவன், துயரது சுடரடி தொழுதடி என் மனனே என்று சாதிக்கின்றார். இந்த ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கின்றார். நம்மை போன்ற சாமானியர்களுக்கும் ருஷிகளுக்கும் பர்வத பரமானுவோட வாசை. பர்வதம் என்றால் ஒரு மிகப்பெரிய மலை, பரமாணு என்றால் ஒரு சிறிய பொருள். நமக்கும் ருஷிகளுக்கும் பர்வத பரமானுவோட வாசை. ஏனென்றால் நாம் சிறிய மண் போன்றோர்கள், ரிஷிகள் எல்லாம் பெரிய மலை போன்றோர்கள். ஏனென்றால் நாம் பாவமே செய்து பாவியானோம் என்கின்றபடியே பகவானை நினைக்காமல் இந்த சம்சாரத்தில் இருக்கின்றோம். ஆனால் ரிஷிகள் ஞானிகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எல்லா விதமான தர்மங்களையும் விட்டுவிட்டு கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் என்கின்றபடியே காட்டிற்கு சென்று தவம் செய்கின்றார்கள். ஆனால் நாமோ பகவானை பற்றி நினைக்காமல் இந்த சம்சாரத்தில் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நாம் அனைவரும் ஒரு சிறிய மண் போன்றோர்கள், அந்த ரிஷிகள் எல்லாம் பெரிய மலை போன்றோர்கள். அதனால் நம்மை போன்ற சாமானியர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பர்வத பரமானுவோட வாசி.
இதே போல ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் பர்வத பரமானுவோட வாசை. ஏனென்றால் இந்த ரிஷிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், கதிக்கு பதறி வெண்கானமும் கல்லும் கடலும் கொதிக்க தவம் செய்யும் கொள்கை உடையவர்கள் ரிஷிகள். அதாவது இவர்கள் பகவானை நினைத்து நினைத்து தவம் செய்ததால் அந்த காடு அனைத்தும் வெப்பமாகி அந்த கடலெல்லாம் கொதித்து மிகவும் வெப்பமயமாக உள்ளது. அப்படி பகவானை நினைத்து தியானத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் ஆழ்வார்களோ அப்படிப்பட்டவர்கள் அல்ல. மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள். பகவானே தன்னுடைய திருவடியை வந்து ஆழ்வார்களுக்கு காட்டுவார். இப்படி காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி தேட்டலும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமிழ் கண்கள் மேனி முனியேறி தனிப்புகந்து பாட்டினால் கண்டு வாழும் பாடத்தால் பரவினோமே என்கின்றபடியே. என்னதான் திருப்பானாழ்வார் பகவானே ஸ்ரீரங்கத்திலிருந்து கூறுகின்றார், என்னை போன்ற தோஷமானவன் உன்னை வந்து சேவித்தால் உனக்கு ஏதாவது தோஷம் வந்து விடுமோ என்று தன்னுடைய கண்களை மூடிக்கொள்கின்றார். இருந்தாலும் சுவாமி நம்பெருமாள் ஆழ்வாருடைய கண்ணுக்குள் வந்து தன்னுடைய திருவடியை காட்டுகின்றார். ஆழ்வார்களுக்கு தானாகவே வந்து தன்னை காட்சி அளிப்பார். இப்படிப்பட்டவர்கள் தான் மயர்வர மதுநல அருள பெற்றவர்கள் தான் ஆழ்வார்கள். இப்படிப்பட்ட ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கும் சுவாமி நம்மாழ்வார். சமஸ்கிருதத்தில் 4 வேதங்கள் இருக்கின்றன. ரிக், யசு, சாம, அதர்மணம் என்று 4 வேதங்கள் இருக்கின்றன. அந்த 4 வேதத்திற்கு சாரமாக திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி என்று 4 திவ்ய பிரபந்தங்களை கொடுத்தான். இந்த 4 திவ்ய பிரபந்தங்களும் சமஸ்கிருத வேதத்தில் இருக்கும் 4 கிரந்தங்களுக்கு சாரமாக அமையும். இதைதான் நம்மாழ்வாருடைய வாழி திருநாமத்தை வேதத்தை செந்தமிழால் விரித்துரைத்தான் வாழியே என்று சாதிப்பார்கள். இப்படிப்பட்டவன் தான் நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு ஒரு அருமையான திருநாமம் திகழ கிடந்தான் திருநாவிலுடைய பிரான் என்ற திருநாமம். அதாவது வேதமே வடிவான பகவான் தன்னுடைய அழகையெல்லாம் காட்டும்படியாக 6ஆவமுதனாக திருக்குடந்தை என்கின்ற திவ்ய தேசமான கும்பகோணத்தில் அழகாக சேமித்துக் கொண்டிருக்கின்றார் அல்லவா. அப்படிப்பட்ட பகவானை பாடக்கூடியதற்காகவே நாம் படைத்தவர் என்ற அர்த்தம் இந்த திருநாமத்திற்கு. இப்படிப்பட்ட நம்மாழ்வார் 4 வேதத்துக்கு சாரமாக 4 தமிழ் வேதத்தை கொடுத்தார். வேதத்திற்கு 6 அங்கங்கள் இருக்கின்றன. சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிடம், கல்பம் போன்ற 6 அங்கங்கள் உள்ளன. ஆனால் தமிழ் வேதத்திற்கு எந்த விதமான அங்கங்களும் இல்லை. அதனால் பகவானான ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஒரு யோசனை வந்தது. நாம் தமிழ் வேதத்திற்கும் 6 அங்கங்கள் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய சாங்கம் என்கின்ற வில்லின் அம்சமாக திருமங்கையாழ்வாரை அவதரிக்க செய்து அவர் மூலம் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவெழிற்குற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம் என்கின்ற 6 கிரந்தங்களை கொடுத்தார். இந்த 6 கிரந்தங்களும் தமிழ் வேதத்திற்கு 6 அங்கங்களாக அமையும். ஜெயசுவாமி மணவாள மாமுனிகள் கூறுகின்றார், மாறன் படித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் 6 அங்கம் கூற அவதரித்தவர் என்று சாதிக்கின்றார். இப்படி தமிழ் வேதத்திற்கு 6 அங்கங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே சுவாமி திருமங்கையாழ்வார் அவதரித்தார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் நீலன் என்பதாகும். இவர் சிறு வயதிலிருந்தே வீரம் பொருந்தியவராகவும் மிகவும் வலிமை மிக்கவராகவும் திகழ்ந்தார். இவரை பகவான் திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று நினைத்தார். ஒரு காட்டில் ஆண் யானையை பிடிக்க வேண்டும் என்றால் பெண் யானையை காட்டி மயக்கி பிடிப்பாரை போலே இங்கு பகவான் என்ன செய்கின்றார் என்றால், திருமங்கையாழ்வார் என்கின்ற யானையை பிடிப்பதற்காக குமுதவள்ளி தாயார் என்கின்ற யானையை அவதரித்து அவர் மூலம் ஆழ்வாரை தன் வசப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார். மேலும் பகவானே யானையாக நின்று திருமங்கையாழ்வாரை ஆட்கொள்கின்றார். அதை நாம் திருநெடுந்தாண்டகத்தில் ஆழ்வார் அருமையாக சாதிக்கின்றார். பொன்னானாய் புகழேடும் காவல் பூண்ட புகழானாய் இகழ்வாய தொண்ட நேர்னான் என்னானாய் எண்ணலால் என்றறியேன் ஏழையேன் உலகமெத்தும் தென்னானாய் வடவானாய் குணவாலானாய் குணவால மதையானாய் இமையோக்கென்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் திருமொழி பின்னானார் வணங்கும் ஜோதி திருமொழி கணத்தானாய் முதலானாயே என்று சாதிக்கின்றார்.
அதாவது திருமங்கை ஆழ்வார் என்கின்ற யானையை பிடிப்பதற்காக உலகமெங்கும் தென்னானாய் வடவானாய் குணபாலானாய் குணபால மதயானாய் என்கின்றபடியே 4 யானைகள் நிற்கின்றதாம். முதல் யானை உலகமெங்கும் தென்னானாய். தெற்கு பக்கம் ஒரு யானை நிற்கின்றது. அந்த யானை எப்படிப்பட்டதென்றால் உபய விபூதியும் வந்து சேரும்படியான கள்ளழகரே அந்த யானை. அந்த யானையுடைய திருமேனி எல்லாம் எப்படிப்பட்டதென்றால் சுந்தர தோளுடையான் என்று ராமருக்கு ஒரு திருநாமம். அதாவது அயோத்தி மக்கள் எல்லாம் ராமருடைய வடிவழகையை ரசித்து கொண்டிருப்பார்களாம். தோல் கண்டார் தோளே கண்டார் என்று கம்பராமாயணத்தில் வரும். ராமருடைய தோலை அழகை பார்த்தவர்கள் எல்லாம் ராமருடைய தோலே பார்த்து கொண்டிருப்பார்களாம். அப்படிப்பட்ட தோளுடையவர் அந்த கள்ளழகர். முடிச்சோதியாய் உன்னுடைய முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நீன்ற தாமரையாய் மலர்ந்ததுவோ படிச்சோதி ஆடையோடும் பல்கலனாய் நீ பைன்போன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே என்கின்றபடியே அந்த கள்ளழகரே தெற்கு பக்கத்தில் ஒரு யானையாக நின்று திருமங்கை ஆழ்வாரை ஆட்கொள்கின்றாய். உலகமேக்கும் தென்னானாய் வடவானாய். வடக்கு பக்கம் ஒரு யானை நிற்கின்றது. அந்த யானை எப்படிப்பட்டதென்றால் சிந்துப்பு கமடும் திருவேங்கடம் என்றும் எல்லா உலகமும் தொழும் ஒரு மூர்த்தி என்றும் மந்திவாய் வடவேங்கட மாமலை என்றெல்லாம் கொண்டாடும்படியான திருவேங்கடமுடையானே அந்த யானை. குணபாலானார். மேற்கு பக்கம் ஒரு யானை நிற்கின்றது. அந்த யானை எப்படிப்பட்டதென்றால் வன்பொரு வானகம் உய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மலிசருய்ய என்கின்றபடியே சர்வலோகமெல்லாம் பலன் பெறும்படியாக ஸ்ரீரங்கத்தில் அழகாக சைனத்திற்கும் நம்பெருமாளே அந்த யானை. ஸ்ரீரங்கத்து ரங்கநாதரே அந்த யானை. குணபால மதயானாய். கிழக்கு திசையில் ஒரு யானை நிற்கின்றது. அந்த யானை எப்படிப்பட்டது என்றால் கட்டாசே கண்ணபுரம் என்றும் கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு உரியேன் பிறருக்கு உரியனோ என்றெல்லாம் போற்றும்படியான சௌரிராஜ பெருமாளே அந்த யானை. இப்படி திருமங்கையாழ்வார் என்கின்ற யானையை பிடிப்பதற்காக 4 திசையிலும் இருந்து 4 பெருமாள் ஆழ்வாரை ஆட்கொண்ட விதத்தை இங்கு திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகம் என்கின்ற பாசுரத்தில் சாதிக்கின்றார். சுவாமி திருமங்கையாழ்வார் குமுதவள்ளி தாயாரிடம் சென்று தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்கின்றார். தாயாரோ நான் ஆச்சாரிய சம்பந்தம் உடையவனை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினார். அதனால் திருமங்கையாழ்வார் உடனே திருநறையூருக்கு சென்று அங்கு எழுந்தலிருக்கும் திருநறையூர் நம்பியிடம் தாபம் புஞ்சம் மந்திரம் யாகம் நாமம் போன்ற 5 விதமான பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து கொள்கின்றார். அனைத்து திவ்ய தேசங்களில் எழுந்தலிருக்கும் பெருமாளும் தனது சங்கு சக்கரங்களை தோளுக்கு சமமாகவே வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த திருநாளையும் நம்பியோ தனது சங்கு சக்கரங்களை முன்னிறுத்தி வைத்திருப்பாராம். ஏனென்றால் திருமங்கை ஆழ்வாருக்கே நான் தான் பஞ்சசமஸ்காரம் செய்தேன் என்கின்ற பெருமையை அனைவருக்கும் காட்ட அப்படி எழுந்தலிருக்கின்றார். இப்பொழுது ஆழ்வாருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் கிட்டியது. அதனால் அவர் பாகவத கைங்கரியத்திலும் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டார். திவ்ய தேசங்களுக்கு சென்று முதல் கட்டுவது, கோபுரங்களுக்கு பொன்குறை இடுதல் போன்ற அனைத்து விதமான கைங்கரியங்களும் செய்தார். பாகவதர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். அவர் செய்து வரும் கைங்கரியங்களுக்கு தன்னுடைய ராஜசெல்வமே போதவில்லை என்பதால் வழிபறி கொள்ளையடித்தாவது பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதனால் ஆவணி மாதம் அதனால் தொடர்ந்து வழிபறி செய்து கொண்டே இருந்தார். அப்பொழுது பகவான் யோசித்தார், நாம் எதற்காக இந்த ஆழ்வாரை அவதரிக்க செய்தோம்? தமிழ் வேதத்திற்கு 6 அங்கங்கள் படைக்க வேண்டும் என்பதற்காக தானே. ஆனால் இந்த ஆழ்வார் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? அனைவரிடமும் வழிபறி செய்து கொண்டிருக்கின்றார். அதனால் நாம் அவரை சென்று திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அதனால் ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் திருமணங்கொள்ளை என்கின்ற திவ்ய தேசத்தில் வயவாளி மணவாளன் சர்வ அலங்கார பூதனாக அழகாக திருமண கோலத்தில் எழுந்தள்ளினார். இந்த விஷயம் திருமங்கையாழ்வாருடைய திருச்செவிக்கு எட்டியது.
உடனே தன்னுடைய பரிவாரங்களை எல்லாம் அழைத்து கொண்டு பகவானிடம் கொள்ளையடிப்பதற்காக சென்றான். பகவானிடம் அனைத்து நகைகளையும் கொள்ளையடித்து விட்டான். தன்னுடைய காலில் இருக்கும் விஞ்சையை கழற்றும் போது பகவான் கூறுகின்றான், கலியனோ என்று கூறுகின்றான். இவன் என்ன கலியனா, மிடுக்கானவனா, பலம் பொருந்தியவனா என்று அஞ்சி நடுங்குகின்றான். திருப்பாவையில் ஆண்டாள்சாயார் தனக்கு கூறிய திருநாமத்தை, கலியன் என்ற திருநாமத்தை இன்று பகவான் திருமங்கையாழ்வாருக்கு சூட்டுகின்றார். ஆழ்வாருடைய பராக்கிரமம் அப்படி இருந்தது. அதனால் ஆழ்வாரை கலியன் என்று கூறுகின்றார். சுவாமி திருமங்கையாழ்வாருக்கு பரகாலன் என்ற திருநாமம். பரமாத்மாவுக்கே காலனாக விளங்கியதால் அவருக்கு காலன் என்ற திருநாமம். இப்படி ஆழ்வார் அனைத்து விதமான நகைகளையும் கொள்ளையடித்துவிட்டு மூட்டை கட்டி தூக்க முற்படுகின்றார். அப்பொழுது அவரால் தூக்கவே முடியவில்லை. திருமங்கை ஆழ்வார் கேட்கின்றார், என்ன மந்திரம் செய்தார், என்னால் தூக்கவே முடியவில்லையே என்று கேட்கின்றார். அதற்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கூறுகின்றார், நான் மந்திரம்தான் போட்டேன், என்ன மந்திரம் என்று கூறுகிறேன் என்று அழைத்து திருமந்திரத்தை உபதேசித்தார். இந்த அருமையான விஷயத்தை நமது சம்பிரதாயத்தில் மிகவும் அற்புதமாக கொண்டாடுவார்கள். வேடுபுரி உற்சவம் என்று அற்புதமாக கொண்டாடுவார்கள். சுவாமி நம்மாழ்வாரும் இதை அருமையாக சாதிப்பார். உரைகளித்த வாழையொத்த விழிமடந்தை மாதமே உருக வைத்து உருகலத்து மனமொழிந்த உலகளந்த நம்பிமேல் குறை குலைத்து மடலெடுத்த குறையலாளி திருமணங்கொள்ளையில் வழிபறித்த குற்றமற்ற செங்கையான் மறை உரைத்த மந்திரத்தை மாலுரைக்க அவன் முன்னே வடியடக்கி மனமொடிக்கு வாய் பொதித்த ஒன்றலான் குறை குலைத்து வேலனைத்த நின்றிருந்த நிலைமையன் கண்ணை விட்டு அகன்றிடாது கலியனான யானையே. இந்த காட்சி என்னுடைய கண்ணை விட்டு நீங்கவே கூடாது என்று சுவாமி மணவாள மாமுனிகள் சாதிக்கின்றார். சுவாமி மணவாள மாமுனிகள் திருமங்கை ஆழ்வாருடைய வடிவழகை அழகாக பாடுகின்றார். அனைத்த வேலும் தொழுத கையும் அழுந்திய திருநாமமும் ஓம் என்ற வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் பரந்த விழியும் பதிந்த நெற்றியும் நெறித்த புருவமும் சுருண்ட குழலும் வடித்த காதும் அசைந்த காது காப்பும் தாழ்ந்த செவையும் சரிந்த கழுத்தும் அகன்ற மார்பும் திரண்ட தோலும் நெறித்த முதுகும் குவித்த இடையும் அள்ளி கயிறும் அழுந்திய சீராவும் கையில் கருங்கோவையும் தொங்கலும் தனிமாலையும் தளிருமலருமாய் நிற்கின்ற நிலையும் தஞ்சமான தாளினையும் குளிர வைத்த திருவடியும் மலரும் திருமணங்கொள்ளையும் வயவாளி மணவாளனும் வாடினேன் வாடி என்று வாழ்வை தருளிய நீல கலி கஞ்சி வாழ்த்த புகை பரகாலன் மங்கை கிரைவா மங்கை மண்ணான வடிவே என்று சுவாமி மணவாள மாமுனிகள் திருமங்கை ஆழ்வாருடைய வடிவழகை அற்புதமாக சாதிக்கின்றார். இந்த மணவாள மாமுனிகளுடைய வடிவழகு எப்படிப்பட்டதென்றால், ராமர் எப்படிப்பட்டவன் என்றால், வெய்யோன் ஒளி தன் மேனியில் விருச்சோதியின் மறைய பொய்யோவெனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிக்கடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா வழக்குடையான் என்று கம்ப சாதிக்கின்றார். இந்த ராமருடைய திருமேனி எப்படிப்பட்டதென்றால், சூரியனுடைய ஒளி ராமருடைய திருமேனியில் படும் பொழுது இல்லை என்னும்படி மறைந்து விடுகின்றதாம். அவ்வளவு பிரகாசமாக ராமர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட ராமன் இடையாளோடும் இளையானோடும் போனான். இடையே இல்லை என்னும்படியான சீத்தையோடும் தனக்கு இளையவனான லக்குமனோடும் போனானே, அவனுடைய நிறம் என்னவாக இருக்கும்? மையோ மரகதமோ மறிக்கடலோ மழை முகிலோ மையை போன்று கருப்பாக இருக்குமா? பச்சை நிற மரகதத்தை போன்று இருக்குமா? மறிக்கடல் கடலை போன்று நீளமாக இருக்குமா? ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா வழக்குடையார். ஐயோ இவனுடைய வடிவை, இவனுடைய அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லையே என்று கம்பர் கூறுகின்றார். இப்படிப்பட்ட ராமனே ஸ்ரீரங்கத்து நம்பெருமாளை பார்த்து அழகன் என்று
கூறினார் என்றால் நம்பெருமாள் எவ்வளவு அழகாக இருப்பான். திருப்பானாழ்வார் சாதிக்கின்றார், நீலவேணி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினியே என்று கூறுகின்றார். அவ்வளவு அழகாம் நம்பெருமாள். அப்படிப்பட்ட நம்பெருமாளே மணவாள மாமுனிகளை பார்த்து அழகன் என்று கூறினானே, ஆனால் நாம் மணவாள மாமுனிகள் எவ்வளவு அழகாக இருப்பார். சுவாமி மணவாள மாமுனிகளுடைய வடிவழகை பற்றி ஒரு பாட்டு. மாமுனி பொன்னடி சூடுதே மூடி, மாமுனி பொன்னடி சூடுதே மூடி. இப்பொழுது பாலைவனத்தில் மழை பெய்யுமானால் பெய்யாது. பாலைவனத்தில் மழை பெய்தால் எப்படி இருக்கும்? அதுவே பால் மழை பெய்தால் எப்படி இருக்கும்? அதை தான் சுவாமி கூறுகின்றார். பாலையில் பால் மழையது, பாலையில் பால் மழையது, பாமரன் பால் முழையது. மாமுனி பொன்னடி சூடுதே மூடி, மகள் மாறனே அகமழைக்கும் ஆண் பிள்ளையே, மகள் மாறனே அகமழைக்கும் ஆண் பிள்ளையே, புகழாலும் புண்ணியனே அகலாதனையே அடியமர்த்திடு. மாமுனி பொன்னடி சூடுதே மூடி, எதிராஜனே மதிமயக்கும் மன்மதனே, துதித்திட உனையென்றுமே, துதித்திட உனையென்றுமே, விதிசைப்பதியே அருள்நிதியே. மாமுனி பொன்னடி சூடுதே மூடி, எதிராஜனே உணர்ந்தாலையே என்னாலும் என்னுள்ளம், என்னாலும் என்னுள்ளம், என்னிட என்னிட எந்தன் வேண்டே. மாமுனி பொன்னடி சூடுதே மூடி. இப்படிப்பட்ட அழகாக திருமேனியை உடையவர் சுவாமி மணவாள மாமுனிகள். அப்படிப்பட்ட மணவாள மாமுனிகள் திருமங்கையாழ்வாருடைய வடிவழகை அவ்வளவு உருகி பாடினார். மீண்டும் சாதிக்கின்றார். இதுவோ திருமணங்கொள்ளை, இதுவோ திருவரசு, இதுவோ திருமணங்கொள்ளை, இதுவோ வயலாளி என்னும் ஊர், வெட்டும் கலியனை வெருட்டு நெடுமாலை எட்டெழுத்து பறித்த இடம் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் கூறுகின்றார். மேலும் இதை பற்றி திருநெடுந்தாண்டகத்தில் ஆழ்வாரே சாதிக்கின்றார். தளிர் பொறியுமா திருவடி என் தலைமேலவே என்று சாதிக்கின்றார். அதாவது ஆழ்வாருடைய திருமுடி பகவானுடைய திருவடியில் படுவதற்கு முன்பாக எப்படி இருந்தது என்றால் காய்ந்து போய் சருகாக இருந்ததாம். எப்பொழுது ஆழ்வாருடைய திருவடி பகவானுடைய திருவடியில் பட்டதோ அப்பொழுது தளிர் பொறியுமா திருவடியாக மாறியது. துளுத்து வருகின்ற பயிரை போன்று மிகவும் மென்மையாக அழகாக மாறியது என்று சுவாமி திருமங்கையாழ்வார் கூறுகின்றார். மேலும் மலர்புரையின் திருவடி என்று சாதிக்கின்றார். ஆழ்வாருக்கு பகவானுடைய திருவடி சம்பந்தம் கிடைத்தது. அதில் மீண்டும் ருசி பிறக்க ஆழ்வார் பகவானுடைய திருவடியை நோக்கி கொண்டு பகவானையே செவித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது பகவானுடைய திருவடி எப்படிப்பட்டதென்றால் மேன்மை, நீர்மை, வடிவழகு எல்லாம் குறைவில்லாமல் மிகவும் அதிகமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார் திருமங்கை ஆழ்வார். அதனால்தான் மலர்புரையின் திருவடி என்று கூறுகின்றார். இப்படி மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் என்கின்றபடியே ஆழ்வார் பகவானிடத்திலிருந்து திருமந்திரத்தை பெற்றார். அந்த திருமந்திரத்தில் மிகவும் முக்கியமாக காணப்படும் பகவானுடைய குணங்களான சுவாமித்வம், சௌசீல்யம் இருக்கின்றது. அந்த சுவாமித்வத்திற்கும் சௌசீல்யத்திற்கும் எல்லை நிலமான திவ்ய தேசங்களையே பரம பிராப்தியம், முடிவான எல்லை என்று அனுபவிக்கின்றார். சுவாமித்வம் என்றால் தலைவனாக இருக்கும் தன்மை. பகவான் ஒருவன் மட்டுமே பரமாத்மா, நாம் அனைவரும் ஜீவாத்மா. பகவான் தலைவன், நாம் அனைவரும் தொண்டர்கள். பகவான் தந்தை, நாம் அனைவரும் பிள்ளைகள். பகவானே சேஷி, நாம் அனைவரும் சேஷர்கள் என்கின்றபடியே பகவானுடைய தலைவனாக இருக்கும் தன்மையை குறிக்கின்றது. சௌலபியம் என்றால் பகவானுடைய எளிமையை கூறுகின்றது.
கம்பராமாயணத்தில் குகன் பரதாழ்வாருடைய சேனையை பார்த்து கூறுகின்றார். பரதாழ்வான் ராமரை காட்டிற்கு சென்று அவரை மீண்டும் அயோத்திக்கு அழைத்து வருவதற்காகத்தான் தன்னுடைய படையெல்லாம் அழைத்து கொண்டு செல்கின்றார். அதை குகன் மறுகரையிலிருந்து பார்த்து கூறுகின்றான். ஆறு நெடும்படை யாரு கடந்து போவாரோ, வேழ நெடும்படை கண்டு நடுகிடும் வெள்ளாலோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல் வெறும் சொல்லொன்றோ, ஏழை வெள்ளாளன் இருந்தால் என்று என்ன ஏசாரோ என்று சாதிக்கின்றார். ஆறு நெடும்படை யாரு கடந்து போவாரோ, இந்த கங்கையாறு சரையு நதி அனைத்தையும் கடந்து இவர்கள் போகிவிடுவார்களா? வேழ நெடும்படை கண்டு நடுங்கிடும் வெள்ளாலோ, இந்த குதிரைப்படை யானைப்படை அனைத்து படைகளும் கண்டு நடுங்கக்கூடிய வெள்ளாளனானான். தோழமை என்றவர் சொல்லிய சொல் வெறும் சொல்லொன்றோ. இந்த வரிகள் தான் ராமருடைய சௌலபியமே தெரிகின்றது. அந்த ராமர் எப்படிப்பட்டவன்? அவர் பரமாத்மா, மிகப்பெரிய நாட்டுக்கே சக்கரவர்த்தியான தசரதனுடைய திருமகன். அப்படிப்பட்டவன் சாதாரண மீன் பிடிப்பவனான என்னை பார்த்து தோழன் என்று சொல்லிவிட்டானே. தோழமை என்றவர் சொன்னிய சொல் வெறும் சொல்லொன்றோ. என்னை பார்த்து தோழன் என்று சொல்லிவிட்டானே, அது வெறும் சொல்தானா? அது மிகப்பெரிய மந்திரம் அல்லவா? ஏழை வெள்ளாளன் இருந்தால் என்று என்ன ஏசாரோ. ஒருவேளை ராமருக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்து விட்டது என்றால், இந்த வெள்ளாளன் எதற்காக தான் வாழ்கின்றான் என்று உலகத்தார் என்னை கோபித்து திட்டமாட்டார்களா என்று ராமருக்காக பதறி அடித்து பாடிய பாடல் இது. இந்த வரியில் ராமருடைய சௌலபியம் தெரிகின்றது. இப்படிப்பட்ட பகவானுடைய குணங்களான சுவாமித்வமும் சௌலபியத்திற்கும் எல்லை நிலமான திவ்ய தேசங்களையே பரம பிராப்தியம், முடிவான எல்லை என்று திருமங்கையாழ்வார் அனுபவிக்கின்றார். திவ்ய தேசங்களில் எழுந்தருளிருக்கும் பகவான் எப்படிப்பட்டவர் என்றார் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் ஸ்ரீவஷ்ண பூஷணத்தில் சாதிக்கின்றார். பிரபத்திக்கு அபேஷிதங்களான சௌலபியாதிகள் இருட்டறையில் விளக்கு பொன் போல பிரகாசிப்பதிங்கே என்று சாதிக்கின்றார். அதாவது திவ்ய தேசத்தில் எழுந்தருளுக்கும் எம்பெருமான் எப்படிப்பட்டவர் என்றால், பகல் விளக்கு போலே பரமபதத்தில் திவ்ய தேசங்களில் இருக்கும் எழுந்தருளுக்கும் பகவான் இரவு விளக்கு போலே, பரமபதத்தில் இருக்கும் பகவான் பகல் விளக்கு போலே. இப்பொழுது ஒரு விளக்கை ஏற்றினால் நாம் இரவில் தான் ஏற்ற வேண்டும். பகலில் ஏற்றினால் இந்த விளக்குக்கு பயனில்லை, பிரகாசமாகவும் இருக்காது. அதே விளக்கை இரவில் ஏற்றினால் மிகவும் அற்புதமாக ஜொலிக்கும். பரமபதத்தில் எந்த விதமான நித்திய சூரிகளும் எந்த தவறும் செய்ய மாட்டார்கள். அப்பொழுது பகவானுக்கு தன்னுடைய கருணையை காட்டும் வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் நாம் இந்த பூலோகத்தில் இருள் தருவா ஞானத்தில் தினம் தினம் பாவமே செய்து பாவியானோம் என்கின்றபடியே தினமும் தவறு செய்து பகவானே என்னை மன்னித்துவிடு என்று கைகூப்பி கேட்போம். பகவானும் நம்மை மன்னிப்பார். அப்பொழுதுதான் அவனுக்கு தன்னுடைய கருணையை காட்டும், தன்னுடைய மன்னிப்பு, தன்னுடைய க்ஷமை என்றும் குணத்தை காட்டும் வாய்ப்பு கிடைக்கும். அதனால் பூலோகத்தில் திவ்ய தேசங்களில் எழுந்தருளிருக்கும் பகவான் இரவு விளக்கு போலே, பிரபத்திக்கு அபேஷிதங்களான சௌலபியாதிகள் இருட்டறையில் விளக்கு பொன் போல பிரகாசிப்பதற்கே. பகவான் இந்த திவ்ய தேசங்களில் எழுந்தருளுக்கும் பகவானுடைய சௌலபியம் இருட்டறையில் ஒரு விளக்கேற்றினால் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அப்படி பிரகாசமாக இருக்கின்றது என்று பிள்ளைலோகாச்சாரியார் ஸ்ரீவஷ்ண பூஷணத்தில் பாடுகின்றார். இந்த திருமங்கையாழ்வாருக்கு அச்சாவதார திருமேனியில் தான் மிகவும் ஈடுபாடு. ஒவ்வொரு பிடிசோருக்கும் நெய் சேர்த்து உண்ணும் ராஜகுமாரர்களைப் போலே தன்னுடைய பாசுரத்தில் ஒவ்வொரு அடிக்கும் அர்ச்சை செய்வாராம் ஆழ்வார். உலகமெங்கும் கண்டையூர் அரங்கம் மெய்யம் கச்சுபேர் மல்லை என்று ஒரே அடியில் 6 திவ்ய தேசங்களை ஆழ்வார் அழகாக சாதிக்கின்றார். இப்படியெல்லாம் திருமந்திரத்தின் அர்த்தத்தை பெரிய திருமொழி என்கின்ற பாசுரத்தில் ஆழ்வார் அனுபவிக்கின்றார். இப்படி இருக்கும் ஆழ்வாருக்கு பகவான் சம்சாரத்தை தாழை பற்றி உணர்த்துகின்றார். இந்த சம்சாரம் எப்படிப்பட்டது என்றால் மிகவும் கொடூரமானது. முதல் முமுட்சப்படியில் முதல் சூத்திரத்திலே பிள்ளைலோகாச்சாரியார் சாதிக்கின்றார். சேதனர்கள் தன்னையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வரிய கைங்கரியத்தையும் இழந்து எழுந்தோம் என்கின்ற இழிவு மன்றிற்கே சம்சாரமாகிற சாகரத்தில் விழுந்து நோவுபட அதனால் ஈஸ்வரன் இவர்கள் தன்மை அறிந்து கரைமரும் சேரும்படிக்கே தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்திரத்தை வெளியிட்டள்ளினார்.
என்று சாதிக்கின்றார். நம்மை போன்ற சாமானியர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தான் யார் என்பதையும் மறந்து, பகவான் யார் என்பதையும் மறந்து, நாம் பகவானுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்பதையும் மறந்து, இந்த 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 ரத்தினமான விஷயத்தை இழந்து விட்டோமே என்கின்ற இழிவு கூட இல்லாமல் இந்த சம்சாரத்தில் விழுந்து நோவப்படுகின்றோம். அதனால் பகவான் தானே சிஷ்யனுமாய் தானே ஆச்சாரியனுமாய் நின்று பத்ரிகாசிரமத்தில் திருமந்திரத்தை வெளியிட்டார். அப்படிப்பட்ட திருமந்திரத்தை பெரிய திருமொழி என்கின்ற பாசுரத்தில் ஆழ்வார் அனுபவிக்கின்றார். அப்பொழுது பகவான் சம்சாரத்தை தாழ்வை பற்றி உணர்த்துகின்றார். அப்பொழுது ஆழ்வார் எப்படி பயந்தார் என்றால், பாம்போடு ஒரு வீட்டில் வாழ்வார் போலும், வெள்ளத்தில் அகப்பட்ட நரிக்கூட்டம் போலும் பயப்படுகின்றாராம். ஒரு வீட்டில் ஒரு பாம்பு இருக்கின்றது. நாம் அனைவரும் எப்படி பயப்படுவோம்? எப்பொழுது அந்த பாம்பு வந்து நம்மை கடிக்குமோ என்று பயப்படுவோம். அதே போல் ஆழ்வார் இந்த சம்சாரத்தில் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும்போது மிகவும் அச்சமாக இருப்பாராம். நாம் இந்த கொடூரமான இந்த இருள் தருமா சம்சாரம் எப்படிப்பட்டதென்றால் மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்கின்றபடியே ஒரு க்ஷண பொழுதில் பிறப்பு இறப்பு வந்து செல்லக்கூடிய சம்சாரம் இது. நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் பகவத் சிந்தையிலிருந்து தவறலாம் என்று மிகவும் அச்சமாக இருந்தாராம். அதனால் தாகம் எடுத்தவன் நீரை முகத்திலும் உடம்பிலும் வாரி அடித்து கொண்டு நீரை பருகுவாரே போலே தன்னுடைய இரண்டாவது பாசுரமான திருக்குறுந்தாண்டகத்தில் பகவானை அனுபவிக்கின்றார் ஆழ்வார். தன்னுடைய மூன்றாவது பாசுரமான திருவழுக்கூற்றிருக்கையில் பகவானிடம் சரணாகதி அடைகின்றான். திருவழுக்கூற்றிருக்கை என்ற பாசுரம் தேர் வடிவில் இருக்கும் பாசுரம். திருக்கொடந்தையில் எழுதலுக்கும் 6ஆம் அமுதனுக்காகவே எழுதப்பட்ட பாசுரம். தன்னுடைய மூன்றாவது பாசுரத்தில் பகவானிடம் சரணாகதி அடைகின்றார் ஆழ்வார். இப்படி அடைந்தும் ஆழ்வாருக்கு பகவான் முகம் காட்டவில்லை. ஆழ்வாருக்கு மிகவும் சோகமாக இருந்தது. எப்பொழுது பகவான் நமக்கு சேவை சாதிப்பார்? தன்னுடைய திருமணியை சேவை சாதிப்பார். அதனால் தன்னுடைய சொரூபமான பாரதந்தரியத்தை குலைத்து கொண்டாவது பகவானை அடைய வேண்டும் என்று நினைத்தார். பகவானை நோக்கி மடல் எடுக்க தொடங்கினார். தன்னுடைய 4வது மற்றும் 5வது பாசுரத்தில் 4வது பாசுரம் பெரிய திருமடல், 5வது பாசுரம் சிறிய திருமடல். ஆழ்வார் 2 விஷயத்தை குலைத்து கொண்டு பகவானுக்காக மடல் எடுத்தார். ஒன்று தன்னுடைய பாரதந்தரியம் என்றால் பகவானுக்கு இட்ட வழக்காக இருப்பது. பகவான் என்ன கூறினாரோ அதன்படி நடிப்பதுதான் பாரதந்தரியம். இன்னொரு விஷயம் என்னவென்றால், சங்க காலத்தில் ஆண்களுக்கு மட்டும்தான் மடல் எடுக்கக்கூடிய உரிமை இருக்கின்றது, பெண்களுக்கு இல்லை. இந்த ஆழ்வார் தன்னை பெண்ணாகவே பாவித்து கொண்டு பகவானை நோக்கி மடல் எடுத்தார். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு பகவானை நோக்கி மடல் எடுத்தார். ஆழ்வாருக்கு பரகால நாயகி என்ற ஒரு திருநாமம். பரகாலனுக்கே காலனாக விளங்கியதால் பரகாலன். அவன் நாயிகா தன்னை பெண்ணாகவே பாவித்து கொண்டதால் பரகால நாயகி என்று நமது சம்பிரதாயத்தில் கூறுவோம். வெறும் பராங்குச நாயகி யார் என்றால் சுவாமி நம்மாழ்வார். பரமாத்மா என்கின்ற யானைக்கு அங்குசமாக விளங்கியவர் சுவாமி நம்மாழ்வார். திருவாய்மொழி என்கின்ற அங்குசத்தை வைத்து பரமாத்மா என்கின்ற யானையை கட்டுப்படுத்தியதால் அவருக்கு பராங்குசன் என்கின்ற திருநாமம். பராங்குச நாயகி சுவாமி நம்மாழ்வார். இந்த பராங்குச நாயகிக்கும் பரகால நாயகிக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. என்னவென்றால், சுவாமி நம்மாழ்வார் நான் பகவானை நோக்கி மடல் எடுப்பேன் என்று கூறினாரே ஒழிய மடல் எடுக்கவில்லை. ஆனால் திருமங்கை ஆழ்வாரோ பகவானை நோக்கி மடலே எடுத்துவிட்டார். இந்த பரகால நாயகி எப்படிப்பட்டவர் என்றால், ஸ்ரீரங்கத்தில் எழுந்தலுக்கும் பெரிய பிராட்டிக்கு சமமானவர். இந்த பெரிய பிராட்டி பகவான் இல்லை என்றால் தரிக்க மாட்டார். இந்த பரகால நாயகம் தரிக்க மாட்டார். தாயாருக்கு ஒரு ஸ்லோகம், ஆகாரத்ரய சம்மண்ணா மரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீசித்ரி மந்தேவரத வல்லபாம். ஆகாரத்ரயம் 3 விதமான குணங்கள் இருக்கின்றது தாயாருக்கு. அனன்யார்க போக்கியத்துவம், அனன்யார்க சேஷத்துவம், அனன்யார்க சரணத்துவம். அனன்யார்க போக்கியத்துவம் என்றால் பகவான் ஒருவன் மட்டும்தான் தாயாருக்கு போக்கியம். பகவானை தவிர வேறு எந்த விதமான வஸ்துவும் தாயாருக்கு சந்தோஷம் அளிக்காது. அதை போன்று இந்த பரகால நாயகிக்கு எது சந்தோஷம் என்றால் பகவானுடைய திருமுகம் ஒன்று மட்டுமே அந்த பரகால நாயகிக்கு சந்தோஷம். அனன்யார்க சேஷ்வத்தம்,
பகவானுக்கு மட்டுமே அடிமையாக இருப்பார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். அதே போன்று இந்த பரகால நாயகியும் பகவான் ஒருவனுக்கு மட்டுமே அடிமையாக இருப்பாள். அனன்யாக சரணத்துவம். அனன்யாக சரணத்துவம் என்றால் சரணாகதி என்று பகவான் ஒருவனை மட்டுமே சரணடைவார். அதே போன்று இந்த பரகால நாயகியும் பகவான் ஒருவனை மட்டுமே சரணடைந்தார். அதனால் இந்த பரகால நாயகியும் அனைத்து விதத்திலும் ஸ்ரீரங்கநாதருக்கு சமமானவர் என்று நமது பூர்வாச்சாரியர்கள் கூறுவார்கள். இப்படி தன்னை வலித்து கொண்ட ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தை மடலெடுத்தார். இப்படி இருந்த ஆழ்வாரை கண்டு மிக பகவான் இப்படி இருந்தால் ஆழ்வார் தரிக்க மாட்டார் என்று ஆழ்வாருக்கு முகம் காட்டினார். அப்பொழுது ஆழ்வார் பகவானை அனுபவித்த விதத்தை தன்னுடைய சரம பிரபந்தமான திருநெடுந்தாண்டகத்தில் சாதித்தார். ஆழ்வாருக்கு சுவாமி திருவரங்கத்தமுதனார் தன்னுடைய ராமானுஜ நூற்றந்தாதியில் எல்லா ஆழ்வாருக்கும் ஒரு திருநாமத்தை சூட்டினார். சுவாமி திருமங்கை ஆழ்வாருக்கு கலைப்பெருமாள் என்ற பாசுரத்தை என்ற திருநாமத்தை வழங்கினார். களிமிக்க சென்னல் கடண்டி குறையல் கலைப்பெருமாள் ஒளிமிக்க பாடலை உண்டு தன்மூலம் தடித்து அதனால் வலிமிக்க செய்யம் ராமானுஜன் மறைவாதியராம் புலிமிக்கதென்று இப்புவனத்தில் வந்தமை போற்றுமனே என்று சாதிக்கின்றார். இந்த ராமானுஜர் சுவாமி ராமானுஜர் எப்படிப்பட்டவன் என்றால் திருமங்கை ஆழ்வாருடைய பாசரத்தை அனைத்தையும் உண்டு ஒரு வலிமிக்க சிங்கமாக மாறி அனைத்து சமயவாதிகளையும் அனைவரும் ஜெயித்தார் என்று சுவாமி திருவரங்கத்தமுதனார் சாதிக்கின்றார். நாம் எப்பொழுதும் தன்னை ஆழ்வார்களோடும் பகவானோடும் சம்பந்தப்படுத்திக் கொண்டே கூற வேண்டும். சுவாமி மணவாள மாமுனிகளுடைய பாதரேகையாக விளங்கும் ஸ்ரீ வானமாமலைஜியருக்கு மணவாள மாமுனிகளுடன் தன்னை சம்பந்தப்படுத்தி கூறினால்தான் அந்த சுவாமிக்கு சந்தோஷம். அதே போன்று மணவாள மாமுனிகளுக்கு தன்னை ராமானுஜரோடு சம்பந்தப்படுத்தி கூறினால்தான் மணவாள மாமுனிகளுக்கு சந்தோஷம். அதே போன்று ராமானுஜருக்கு தன்னை ஆழ்வார்களோடு சம்பந்தப்படுத்தி கொண்டால்தான் சுவாமி ராமானுஜருக்கு உகப்பு. அதனால்தான் திருவரங்கத்தமுதனார் தன்னுடைய ராமானுஜர் நூற்றந்தாதியில் அனைத்து ஆழ்வார்களை முன்னிட்டு கொண்டுதான் ராமானுஜரை பாடினார்கள். நாம் அனைவருக்கும் எது பரம பிராப்தியம் என்றால் நம்முடைய ஆச்சாரியருடைய திருவடியே பரம பிராப்தியம். இதை கூறியவர் யார் என்றால் சுவாமி மணவாள மாமுனிகள். அந்த மணவாள மாமுனிகளுடைய திருவடி எப்படிப்பட்டதென்றால் சுவாமி மணவாள மாமுனிக்கு திருவடிக்கு பொன்னடியான் செங்கமலம் என்கின்ற ஒரு திருநாமம். அந்த பொன்னடியான் செங்கமலம் ஒன்று மட்டுமே நமக்கு போதும். அதை உணர்த்தும் விதமான ஒரு பாடல். பொன்னடியான் செங்கமலம் ஒன்று போதுமே நமக்கு பொன்னடியான் செங்கமலம் ஒன்று போதுமே இன்னடியார் தங்கள் மனம் ஓதும் வேதமே அது இன்னடியார் தங்கள் மனம் ஓதும் வேதமே நவ்வடி வழகிய வரவர முனி வள்ளல் பாதமே பொன்னடியாம் செங்கமலம் ஒன்று போதுமே நமக்கு பொன்னடியாம் செங்கமலம் ஒன்று போதுமே. அந்த திருவடி எப்படிப்பட்டதென்றால் விதியனும் தீயில் வெந்திட்டவர்க்கு வான்மழையுமாகுமே விதியனும் தீயில் வெந்திட்டவர்க்கு வான்மழையுமாகுமே தினம் துதித்து துதித்து துள்ளும் தொண்டர்க்கு தேன்மழையுமாகுமே தினம் துதித்து துதித்து துள்ளும் தொண்டர்க்கு தேன்மழையுமாகுமே பொன்னடியாம் செங்கமலம் ஒன்று போதுமே நமக்கு பொன்னடியாம் செங்கமலம் ஒன்று போதுமே வினயனும் விஷ பாம்பிற்கும் அது மகுடியாகுமே வினயனும் விஷ பாம்பிற்கும் அது மகுடியாகுமே நான் தன்னை விட்டு வரை தீபத்தில் ஏற்றும் நற்படியுமாகுமே பொன்னடியாம் செங்கமலம் ஒன்று போதுமே நமக்கு பொன்னடியாம் செங்கமலம் ஒன்று போதுமே அகங்காரம் என்னும் அந்த காரியத்திற்கு ஆதவனாகுமே அகங்காரம் என்னும் அந்த காரியத்திற்கு ஆதவனாகுமே புகழ் புகுந்து புண்ணிய புகழாளர்க்கும் யாதவமாகுமே
பொன்னடியாம் செங்கமலம் கொஞ்சு போதும் ஏன் நமக்கு பொன்னடியாம் செங்கமலம் கொஞ்சு போதும் ஏன் நல்லறிவாளர்க்கும் நான்மறையாளர்க்கும் நகையுமாகுமே நல்லறிவாளர்க்கும் நான்மறையாளர்க்கும் நகையுமாகுமே சிறப்புள்ளறிவாளர்க்கும் பொல்லாதவர்க்கும் பகையுமாகுமே சிறப்புள்ளறிவாளர்க்கும் பொல்லாதவர்க்கும் பகையுமாகுமே பொன்னடியாம் செங்கமலம் கொஞ்சு போதுமே நமக்கு பொன்னடியாம் செங்கமலம் கொஞ்சு போதுமே ஆழ்வா சம்பந்தத்தை அன்போடருளும் அன்னையாகுமே ஆழ்வா சம்பந்தத்தை அன்போடருளும் அன்னையாகுமே பொன்னடியாம் செங்கமலம் கொஞ்சு போதுமே நமக்கு பொன்னடியாம் செங்கமலம் கொஞ்சு போதுமே. இப்படிப்பட்டதுதான் சுவாமி மணவாள மாமுனிகளுடைய திருவடி. அந்த திருவடியை நாம் எப்பொழுதும் தொழுது கொண்டே இருக்க வேண்டும். சுவாமி திருமங்கையாழ்வாருக்கு பஞ்ச சமஸ்காரம் செய்து வைத்த ஆச்சாரியர் யார் என்றால் திருநறையூர் நம்பி. அந்த திருமந்திரத்தின் அர்த்தத்தை உபதேசித்த ஆச்சாரியார் யார் என்றால் சௌரிராஜ பெருமாள். அந்த சௌரிராஜ பெருமாளுக்கு ஒரு ஆசையாம், இந்த ஆழ்வார்களுடைய பாசுரத்தை திருமங்கை ஆழ்வாருடைய வாயிலிருந்து நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை. அதனால் சௌரிராஜ பெருமாளை ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணன் என்கின்ற திருநாமத்துடன் அவதரிக்க செய்தார். அதே போன்று திருமங்கை ஆழ்வாரை கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் சுவாமி நம்பிள்ளையாக அவதரிக்க செய்தார். சுவாமி நம்பிள்ளைக்கு அவருடைய ஆச்சாரியரிட்ட பெயர் திருக்கலிகன்றி தாசர் என்பதாகும். இவர்கள் இருவருக்கும் திருநாமமும் திருநட்சத்திரமும் ஒத்து போவதை நாம் காணலாம். இப்படிப்பட்ட திருமங்கையாழ்வார் தன்னுடைய இறுதி காலங்களை திருக்குறங்குடியில் கழித்தார். அந்த திருக்குறங்குடியில் எழுந்தள்ளிருக்கும் பகவான் எப்படிப்பட்டவன் என்றால், எங்கனியேயோ அன்னமீர்கள் என்னை முனைவதனீர் நங்கள் தோழர் திருக்குறங்குடி நம்பியை நான் கண்ட பின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. இதெல்லாம் கொண்டாடும்படியான திருக்குறங்குடி பகவான். சங்கினோடும் நேமையோடும் தாமரை கண்களோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கின்றார், உன்னை பார்த்ததிலிருந்து உன்னுடைய கண் சங்கினோடும் நேமியோடும் உன்னுடைய சங்கு சக்கரம் உன்னுடைய கண் இதுதான் என்னுடைய சிந்தனை செல்கின்றது என்று சுவாமி நம்மாழ்வார் உருகி அந்த பகவானை பாடுகின்றார். இப்படிப்பட்ட பகவானுடைய திருவடியில் தன்னுடைய சர்ம காலங்களை கழித்தார். நாம் மணவாள மாமுனிகளுடைய பாசுரத்தை பாடி அடியனுடைய உரையை முடிக்கின்றேன். மாமுனியே மாமுனியே மணவாள மாமுனியே தாயும் நீயே தாயும் நீயே திருவடி தாளினையே இப்புவியில் அரங்கேசர் கீடளித்த குணவாளன் இப்புவியில் அரங்கேசர் கீடளித்த குணவாளன் ஐப்பசியில் திருமூலத் அவதரித்த மணவாளன் ஐப்பசியில் திருமூலத் அவதரித்த மணவாளன் மாமுனியே மாமுனியே மணவாள மாமுனியே தாயும் நீயே தாயும் நீயே திருவடி தாளினையே எப்பூமியும் ஸ்ரீசைலம் ஏத்த வந்த யஜமானன் எப்பூமியும் ஸ்ரீசைலம் ஏத்த வந்த யஜமானன் எப்புகழும் சேர்நீயும் எந்த எதிராஜன் எப்புகழும் சேர்நீயும் எந்த எதிராஜன் மாமுனியே மாமுனியே மணவாள மாமுனியே தாயும் நீயே தாயும்
தாளினையே. பொய்யில்லாத மொழியெல்லாம் கற்றவர் கோரிகள் வேது. பொய்யில்லாத மொழியெல்லாம் கற்றவர் கோரிகள் வேது. பொன்னடியாம் செங்கமலம் கற்றவர் கோணிகர் வேது. பொன்னடியாம் செங்கமலம் பெற்றவர் கோணிகர் ஏது. மாமுனியே மாமுனியே மணவாள மாமுனியே, தாயும் நீயே தாயே நீயே திருவடி தாளினையே. இப்புவியும் ஸ்ரீசை பொய்யில்லாத மொழியெல்லாம் பெற்றவர் கோரிகள் வேது. பொன்னடியாம் செங்கமலம் பெற்றவர் கோணிகர் ஏது. மாமுனியே மாமுனியே மணவாள மாமுனியே, தாயும் நீயே தாயும் நீயே திருவடி தாளினையே. பின்னவரும் கற்க தந்த உபதேசம் போல் ஏது. பின்னவரும் கற்க தந்த உபதேசம் போல் ஏது. மன்னிய சிறுமாறன் காலை அந்தாதி போல் நூல் யாது. மன்னிய சிறுமாறன் காலை அந்தாதி போல் நூல் யாது. மாமுனியே மாமுனியே மணவாள மாமுனியே, தாயும் நீயே தாயும் நீயே திருவடி தாளினையே. எதிராஜன் திருவடி மேல் இருவதற்கோ வினை உண்டோ. எதிராஜன் திருவடி மேல் இருவதற்கோ வினை உண்டோ. கதிதாயன கதரும் ஆத்திக்கும் ஓர் அணை உண்டோ. கதிதாயன கதரும் ஆத்திக்கும் ஓர் அணை உண்டோ. மாமுனியே மாமுனியே மணவாள மாமுனியே, தாயும் நீயே தாயும் நீயே திருவடி தாளினையே. அரவர சாமணந்தனிங்கே அவதரித்த அழகெண்ணம். அரவர சாமணந்தனிங்கே அவதரித்த அழகெண்ணம். அரங்கனும் அடி பணிந்து ஆசான் என்றான் இது எண்ணம். அரங்கனும் அடி பணிந்து ஆசான் என்றான் இது எண்ணம். மாமுனியே மாமுனியே மணவாள மாமுனியே, தாயும் நீயே தாயும் நீயே திருவடி தாளினையே. தாயும் நீயே தாயும் நீயே திருவடி தாளினையே. தாயும் நீயே தாயும் நீயே திருவடி தாளினையே. ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். திருக்கோவலூர் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம்.